மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். மாடல்ஸ்னால் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. லைக் எஜுகேஷனிஸ்ட் வந்து வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து இந்த இப்போ கரிக்குலம் எவாலுவேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ யாராவது கரிக்குலம் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாடலை ரெஃபர் பண்ணோம்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு எவாலுவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்க வேணாம். ஸோ இந்த மாடலில் ஏதாவது ஒரு மாடலை சூஸ் பண்ணி நம்ம அதுபடி போகலாம். ஸோ அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட் 5 கரிக்குலம் எவாலுவேஷன் சேஞ்சில் இருக்கிற 8th டாபிக் இது. ஸோ அப்போது என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா டைலர்ஸ் மாடல், ஸ்டேக்ஸ் மாடல், ஸ்டஃபில் பீம்ஸ் மாடல், ஹில்டா டாபாஸ் மாடல், ஸ்க்ரைவன்ஸ் மாடல். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 மாடல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அந்த மாடல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சஸ் டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கரிக்குலா. Different models emphasize different aspects such as objectives, processes, outcomes and stakeholder perspectives. ஸோ வெவ்வேறு மாடல் இருந்தாலும் ஒவ்வொரு மாடலும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து வெவ்வேறு விஷயங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைலர் மாடல் பார்க்கலாம். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் சென்டர்ட் எவாலுவேஷன் மாடல். ஸோ இவங்களோட மெயின் சென்ட்ரல் ஃபோக்கஸ் பார்த்தா அப்ஜெக்டிவ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணணுனாலே த ஃபோர்மோஸ்ட் திங் வந்து அந்த கரிக்குலமோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட கோல்ஸ் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போது டைலர்ஸ் மாடல் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கரிக்குலமில். ஸோ இதை சுற்றி தான் இதை பேஸ் பண்ணி தான் இந்த எவாலுவேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கீ ஃபீச்சர் பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் கிளியர்லி டிஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். Evaluation is based on measuring how well students have achieved these objectives. ஸோ நல்ல கிளியராக அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ணணும். கடைசியில் வந்து எவாலுவேட் பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டும் ப்ராப்பராக மேட்சாக இருந்ததுன்னா கரிக்குலம் நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த கேப்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ ஒரு 7 ஸ்டெப் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் அப்ஜெக்டிவ்ஸாக ஃபார்ம் பண்ணுறது. கான்டென்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் பிஹேவியர். அதாவது என்ன மாதிரியான கான்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும், இது மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணும் அப்படின்றது. ஐடென்டிஃபை சிச்சுவேஷன்ஸ் டு எவோக் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கா இல்லையான்றதுக்கு வந்து சில சிச்சுவேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் செலக்ட் ஆர் க்ரியேட் எவாலுவேஷன் டூல்ஸ். இந்த எவாலுவேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அது பண்ணுறது வந்து we need to ensure validity and reliability. வேலிடிட்டினா அது வந்து இந்த கரண்ட் காலத்துக்கு வேலிடாகவும் இருக்கணும், அடுத்து இருக்கிற கொஞ்சம் நியர் ஃப்யூச்சருக்கும் வேலிடாக இருக்கணும். ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மையோடு இருக்கணும். யூஸ் டூல்ஸ் டு கேதர் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எவாலுவேஷன் பண்ணணுனாலே நம்ம டேட்டா கேதர் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டா கேதர் பண்ணணும். கம்பேர் ரிசல்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருந்ததுன்றதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட பிஹேவியரில் என்ன சேஞ்ச் வந்திருக்கு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் ஆஃப் கரிக்குலம். ஸோ அந்த கரிக்குலத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு பார்த்துட்டு ரிவைஸ் கரிக்குலம் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங்ஸ். ஸோ அந்த கரிக்குலமை ரிவைஸ் பண்ணணும் எதுவும் கேப்ஸ் இருந்ததுன்னா. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப சிம்பிள், சிஸ்டமேட்டிக், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் பேஸ்ட். ஃபோக்கஸஸ் ஆன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கரிக்குலம். ஓகே, ஸோ ஒரு கரிக்குலம் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன் பார்த்தோம்னா இது வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுமே ஒழிய அந்த அப்ஜெக்டிவ்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்காது. அதே மாதிரி இந்த ப்ரீ டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸ் அது முன்னாடியே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அதை வச்சே இந்த ஃபுல் எவாலுவேஷன் நடத்துகிறதும் வந்து புதிய சிந்தனைகள் இல்லை புதிய எண்ணங்கள் இல்லை புது வகையான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா இந்த அப்ஜெக்டிவ் தான் அவங்க மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறதுனால. இக்னோர்ஸ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டியூரிங் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அந்த இனிஷியலாக அந்த பண்ணுற அசஸ்மெண்ட்டு அதையும் வந்து இது இக்னோர் பண்ணுது. ஸோ இவங்க பார்க்குறது எல்லாமே அப்ஜெக்டிவ், அதுதான் ஸ்டெப் 1. ஃபைனல் அவுட்கம் அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். அடுத்தது ஸ்டேக்ஸ் கவுண்டினன்ஸ் எவாலுவேஷன் மாடல். இன்னொரு பேர் கான்ட்ரியூவன்ஸ் கண்டின்ஜென்சி அப்படின்னு சொல்லுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து
இந்த கரிக்குலமை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட மெயின் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தா வாட் இஸ் இன்டெண்டட் அண்ட் விஸ் வாட் ஆக்சுவலி அக்கர்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் கான்க்ரூவன்ஸ். ஸோ அதாவது என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட போன மாடலில் பார்த்த மாதிரி தான். அதுலேயும் பார்த்தா அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ அதுதான் வந்து என்ன பண்ண போகிறோன்றதை முடிவு பண்ணுறது, ஃபைனலாக அவுட்கம் என்ன, ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்னவா வந்துச்சு அது கம்பேர் பண்ணுறது தான். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க, வாட் இஸ் இன்டெண்டட் விசஸ் வாட் ஆக்சுவலி அக்கர்ஸ். பட் இவங்க வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 கோர் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஆன்டிசிடென்ட்ஸ். இது என்னென்னா ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது லேர்னரோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி நடக்குது, லேர்னிங் எப்படி நடக்குது, இது ரெண்டுத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுறது. அப்புறம் அவுட்கம், ரிசல்ட்ஸ் ஆர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த கரிக்குலம். இது 3 விஷயங்களை வச்சு தான் இந்த எவாலுவேஷன் நடக்கும். ப்ரீ கண்டிஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ், ரிசல்ட்ஸ், ஆன்டிசிடென்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், அவுட்கம்ஸ். ஸோ இதில் கீ ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னா என்ன கோல் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கணும், என்ன அந்த எவாலுவேஷன் ஸ்டாண்டர்ட்ஸையும் டிஃபைன் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ண போகிறோன்னு. அப்சர்வ் ரியல் வேர்ல்ட் ப்ராக்டிசஸ், ஆக்சுவலாக அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். கம்பேர் அப்சர்வேஷன்ஸ் டு இன்டெண்டட் அவுட்கம்ஸ். ஸோ இதை வந்து என்ன மாதிரியான அவுட்கம் வரணும் நம்ம எதிர்பார்த்தோமோ அதோட கம்பேர் பண்ணுறது. ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ டீச்சர்ஸ், சோஷியல் சயின்டிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், ஸோ இவங்கள்ட்ட இருந்தும் எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி அதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. அட்வான்டேஜ் என்னென்னா இட் ஃபோக்கஸஸ் ஆன் ரியல் வேர்ல்டு இம்ப்ளிமெண்டேஷன், மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ், ஃப்ளெக்சிபிள், ஏன்னா டிஸ்கிரிப்டிவாக இருக்கலாம், ஜட்ஜ்மெண்டலாக இருக்கலாம், ஆர் போத். அதாவது இதை நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம், என்ன ஆஸ்பெக்டில் வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனால இது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னாலஜஸ் கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரே ஃபீட்பேக் வந்து 2 விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரி சொன்னாலும் அதையும் அகாமடேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து இடம் இருக்குது. இப்போ லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா மேபி டூ சப்ஜெக்டிவ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் இப்போ யார் வேணாலும் எந்த மாதிரியான ஃபீட்பேக் வேணால் கொடுக்கலாம், அது ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும், அவங்க பார்வையில் கரெக்டாக இருக்கலாம். பட் ஜென்ரலாக அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. கேன் பி காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் டியூ டு இன்வால்வ்ட் மெனி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த எவாலுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.